ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜூன் மாதத்துக்கான வேர்ல்டு பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சதை உண்ணும் பாக்டீரியா எங்கே இந்த பாக்டீரியா பரவி இருக்குன்னு பார்த்தோம்னா ஜப்பானில். இந்த நோய் தொற்று ஏற்பட்ட 48 மணி நேரத்திலே இறப்பு ஏற்பட்டுரும். சதை உண்ணும் பாக்டீரியான்னு எதை சொல்கிறாங்கனாக்கா ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் இந்த பாக்டீரியாவை தான் சொல்கிறாங்க. இது ஜப்பானில் அதிக அளவில் பாதிச்சிருக்கு. இந்த பாக்டீரியா தாக்கப்பட்ட 48 மணி நேரத்தில் இறந்துடுவாங்க தாக்கப்பட்ட நபர். சதை உண்ணும் பாக்டீரியா அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் எங்கன்னு பார்த்தோம்னா ஜப்பானில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சர்வதேச யோகா தினம் 2024 கருப்பொருள் வருடம் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருவது. வருஷமும் ஏதாவது ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு தான் கொண்டாடப்படுது. ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவிக்க கோரி ஐநாவில் பார்த்தோம்னா 2014 இந்தியா முன்மொழிந்துச்சு ஒரு தீர்மானம். அதில் 175 நாடுகள் ஆதரவு தந்து வருஷம் இப்போ யோகா தினம் ஜூன் 21 கடைபிடிக்கப்பட்டு வருது. 2015 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஏற்கனவே நான் சொன்னதான் ஏதேனும் ஒரு கருப்பொருள் கொண்டு வருடம் கொண்டாடப்பட்டு வருது. இப்போ நடப்பாண்டு கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இன்னொன்று சொல்லணுன்னாக்கா இப்போ நடப்பாண்டு யோகா தினம் 10வது யோகா தினம். இந்த ஆண்டு கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தனிநபர் மற்றும் சமூகத்திற்கான யோகா. இப்போ 10வது யோகா தினத்துக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தனிநபர் மற்றும் சமூகத்திற்கான யோகாங்கிறதான் இந்த ஆண்டுக்கான யோகா தின கருப்பொருள். சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 கடைபிடிக்கப்பட்டு வருது. இப்போ இந்த ஆண்டுக்குரிய யோகா தினம் 10வது யோகா தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தனிநபர் மற்றும் சமூகத்திற்கான யோகா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சாங்கே 6 விண்கலம். இந்த விண்கலத்தை அனுப்பி வச்சிருக்க நாடு எதுன்னு பார்த்தோம்னா சீனா. நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து கொண்டு சீனாவின் சாங்கே 6 விண்கலம் லேண்டர் பகுதி சாங்கே 6 விண்கலத்தோட லேண்டர் பகுதி பூமிக்கு திரும்ப வந்திருக்கு. அதாவது நிலவோட தென் துருவ பகுதியை இருள் பகுதிங்கிறாங்க. நிலவோட தென் துருவ பகுதியிலேருந்து மாதிரிகளை சேகரித்து சீனாவோட சாங்கே 6 விண்கலத்தோட லேண்டர் பகுதி பூமிக்கு திரும்பி வந்திருக்கு. இதே போல் நிலவின் தொலைதூர பகுதியிலிருந்து பாறைகள் மற்றும் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வரப்படுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்கே 6 விண்கலம்ங்கிறது சீனாவால் அனுப்பப்பட்ட விண்கலம். நிலவோட தென் துருவ பகுதியில் இருக்கிற மாதிரிகளை சேகரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. அது இப்போ திருப்பி பூமிக்கு தரையிறங்கியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சிறுவன் மூளையில் பொருத்தப்பட்ட வலிப்பு நோய் கட்டுப்பாட்டு கருவி. இது ஒரு விசித்திரமானதாக இருக்கும். இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பிரிட்டனில். அந்த சிறுவன் 14 வயது சிறுவன். அவனுக்கு பார்த்தோம்னாக்கா டெய்லி ஒரு 100 டைம் வலிப்பு வருமா. வலிப்பு சில டைம் அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுமா. இன்னும் சொல்லப்போனால் கிரிட்டிக்கல், அதாவது உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அவனோட மூளையில் ஒரு சிப் பொருத்தி அந்த சிப்பு சார்ஜ் ஏற்றுற மாதிரி சிப்பான். சார்ஜ் ஏற்றும் போது அவனுக்கு அந்த வலிப்பு வரதெல்லாம் குறைஞ்சிருச்சான். முன்னை விட இப்போ வலிப்பு வர்றது மோஸ்ட்லி குறைஞ்சி ஒரு நாளைக்கு வராமலே இருந்துச்சு அப்படின்ட்டு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. சிறுவன் மூளையில் பொருத்தப்பட்ட வலிப்பு நோய் கட்டுப்பாட்டு கருவி எங்கன்னு பார்த்தோம்னா பிரிட்டனில் அது செஞ்சுருக்காங்க. உலகிலேயே முதல் முறையாக பிரிட்டனை சேர்ந்த சிறுவனுக்கு வலிப்பு நோயை கட்டுப்படுத்தும் கருவி அவரது மூளையில் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா மது அருந்துவதால் ஆண்டுதோறும் உயிரிழப்பு. மது அருந்துவதால் ஆண்டுதோறும் பார்த்தோம்னாக்கா 26 லட்சம் பேர் உயிரிழக்கிறதா உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு. மது அருந்துவதால் ஆண்டுதோறும் 26 லட்சம் பேர் உயிரிழக்கிறதா உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா சர்வதேச விண்வெளி நிலையத்தை அப்புறப்படுத்துகிற பணியை ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட நாசா ஒப்படைச்சிருக்கு. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அப்புறப்படுத்தும் பணியை ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட நாசா ஒப்படைச்சிருக்கு. பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச விண்வெளி நிலையம். அதை அங்கிருந்து அப்புறப்படுத்துகிற பணியை எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்குது நாசா.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, அமெரிக்காவில் அதிக ஊதியம் பெறும் முதல் 10 சிஇஓ பட்டியலில் நம்ம இந்திய வம்சாவளியான நிக்கேஷ் அரோரா வந்து 10வது இடம் பிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் அதிக ஊதியம் பெறும் முதல் 10 சிஇஓ பட்டியலில் 10வது இடத்துல நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிக்கேஷ் அரோரா வந்து 10வது இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தோம்னாக்கா டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் ஃபஸ்ட் இடத்துலையும், செகண்ட் இடத்துல பார்த்தோம்னாக்கா வளந்திர் டெக்னாலஜி சிஇஓ அலெக்சாண்டர் கார்ப் இவங்க வந்து 2வது இடத்துலையும், 3வது பார்த்தோம்னா பிராட்காம் சிஇஓ ஹாக்டான் இவங்க வந்து 3வது இடத்துலையும் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் 10வது இடத்துல ஃபாலோ ஆல்டோ நெட்வொர்க்கோட சிஇஓ நிக்கேஷ் அரோரா இவங்க வந்து 10வது இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து நம்ம இந்திய வம்சாவளி. இவங்க நிக்கேஷ் அரோராங்கிறவங்க நம்ம இந்திய வம்சாவளி. இவங்க வந்து எந்த கம்பெனி சிஇஓன்னு பார்த்தோம்னாக்கா ஃபாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸோட சிஇஓ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, வெளிநாடுகள்லேருந்து தாயகத்துக்கு பணம் அனுப்புகிறவங்க லிஸ்ட்டில் நம்ம இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. கடந்த ஆண்டு வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் தாயகத்துக்கு வந்து $120 பில்லியன் அனுப்பி உலகளவில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து ஃபஸ்ட்டு, 2வது இடத்துல வந்து மெக்சிகோ, 3வது இடத்துல வந்து சீனா, 4வது இடத்துல வந்து பிலிப்பைன்ஸ், 5வது இடத்துல வந்து பாகிஸ்தான். வெளிநாடுகளிலிருந்து தாயகத்துக்கு பணம் அனுப்புபவர்களில் இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்லேயே வந்து 2வது இடத்துல மெக்சிகோ, 3வது இடத்துல சீனா, 4வது இடத்துல பிலிப்பைன்ஸ், 5வது இடத்துல பாகிஸ்தான். எவ்வளோ சொல்லியிருக்காங்கனாக்கா $120 பில்லியன் அனுப்பிச்சு நம்ம இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ரோமானியாவுக்கான புதிய தூதரை நியமனம் செஞ்சுருக்காங்க. ரோமானியா நாட்டுக்கான இந்திய தூதராக மணிக்கா ஜெயின்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. ரோமானியா நாட்டுக்கான இந்திய தூதராக இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி மணிக்கா ஜெயினை நியமிச்சிருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம். ரோமானியாவுக்கான புதிய இந்திய தூதர் யாருன்னு பார்த்தோம்னா மணிக்கா ஜெயின். தேங்க்யூ.